ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வாயில் புண்ணு இருக்கிறதுனால பேசுறது உங்களுக்கு புரியலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சரியானதுக்கப்புறம் எப்பயும் போல் பேசுகிறேன். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்தாலும் ஸ்டோரி ரொம்பவுமே ஸ்லோவாக தான் இன்றைக்கான எபிசோடில் கொண்டு போனாங்க. ஏற்கனவே வசுந்தராமா அந்த அதாவது வேண்டுதலை வச்ச மாதிரி இப்போ ராகவுக்கு அந்த துலாபாரம் நிறைவேற்றுறதுக்காக குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் இப்போ கோயிலுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு உண்டான ஏற்பாடெலாம் செய்கிறாங்க. ஒரு தராசில் ஒரு பக்கெட்டு பார்த்தோம் அப்படின்னா ராகவ் உட்கார்றாரு, இன்னொரு பக்கெட்டு அபி அந்த பழத்தெல்லாம் எடுத்து வைக்க சொல்கிறாங்க. இதுக்கடையில் சுந்தரி அதே நேரத்தில் மனோகர் இவங்கெல்லாம் காமெடி பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கெட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, மென்டல் முரளி வந்து அந்த வாழைப்பழம் இடைக்கிட கரெக்டாக எடுத்து வந்து எல்லாம் சாமிக்கு படைச்சாங்கல்ல, அதுலேருந்து ஒரு தார் வாழைப்பழத்தை எடுத்து முரளி ஒளிய வச்சிடுறாரு. அதனால் எடை வைக்கும்போது பார்த்தோம்னா எடைக்கு பத்தலை. ஆனால் பார்த்தா என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி இப்போ வேறு எதுவும் எடுத்து வைக்கக்கூடாது அப்படிங்கும்போது சரி அங்கே இருக்கிற அந்த பழத்தெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்பயும் அந்த எடை பத்தலை. இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது ஆண்டாள் வந்து முரளியை வந்து செம்மையாக கலாய்க்கிறாங்க. முரளி வந்து அப்படி இப்படின்னு பேசி தப்பிச்சிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து என்ன பரிகாரம் சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே பார்த்தா அதாவது உளுந்து, கொள்ளு, மஞ்சள் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 அடுக்கு பானையில் வச்சுருக்கிறாங்க. அதை தலை மேலே வச்சு சுமந்து கோயிலை சுற்றி வரணும். அந்த அரிசி வேணால் வெயிட்டுக்கு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சரி இந்த பரிகாரத்தை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அபி கிளம்பி போகிறாங்க. இடையில பார்த்தோம் அப்படின்னா முள் போட்டு வைக்கிறது, மிளகாத்தூள் போட்டு வைக்கிறது, பசங்களை கவட்டவில் வச்சு அடிக்க சொல்கிறதுன்னு சொல்லி முரளி நிறையா தில்லுமுள்ளு பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த பானை கீழே விழுவோம், பரிகாரத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அபி எல்லாத்தையும் தாண்டி ஒரு வழியாக பார்த்தா அந்த காயம் எல்லாம் பட்டு இப்போ கடைசியில் ராகவ் கிட்ட வந்துடுறாங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து குடும்பமாக என்னை கவுக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி முரளி ஒரு பக்கத்து புலம்புறாங்க. சுந்தரியும் ஒரு பக்கத்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ராகவ் தராசில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ அபி பக்கத்தில் அதை கொண்டு வந்துட்டு அதாவது அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றுற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா நாளைக்கான ப்ரொமோவில் பார்க்கும்போது அந்த உளுந்து, அதே நேரத்தில் பார்த்தா கொள்ளு, அந்த மஞ்சள் அரிசி எல்லாத்தையும் அந்த வெயிட்டுக்கு வைக்கிறாங்க. அதுவும் பத்துலங்கும் போது தான் அடுத்த கட்டமாக சூப்பரான ஒரு மூமெண்ட் வருது. அது சம்மந்தமாக முடிஞ்சால் நம்ம அடுத்த ப்ரொமோவில் பேசலாம். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஒரு ஆவரேஜான ஸ்டோரி யோசித்து செஞ்சுருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா அந்த மாதிரி முள் போடுறது, மிளகாத்தூள் போடுறதுலாம் கூட அத்தனை பேர் இருக்காங்க. ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயமா இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்களா, இல்லை இந்த மாதிரி போரிங்காக கொண்டு போகிறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.